புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வேகமாக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 2 வசனங்களை படிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2, 3 சேர்ந்து படிங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. மறுபடியும் 2ஆம் வசனத்தை படிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இயேசு இல்லை, இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க. இயேசு அல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு. அவர் வெறும் இயேசு அல்ல, கிறிஸ்து இயேசு, ரட்சிக்கிற இயேசு. அவர் வெறும் மரியாள் வயிற்றில் பிறந்த இயேசு அல்ல, அவர் இரட்சகர் இயேசு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? தேவ ஆவியை நீங்கள் எதனால் பெறலாம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேருக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். திரும்ப என்ன கவனிங்க. இயேசு உங்களுக்குள்ளே தேவன் இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். தொட்டதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், தொட்டதுக்கெல்லாம் அல்லேலூயா, தொட்டதுக்கெல்லாம் இயேசுவே என்கின்ற சத்தம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வாய் வழியாக தொனிக்கப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்துவுக்கும் ஒரிஜினல் கிறிஸ்துவுக்கும் வித்தியாசம் என்ன? ஒரிஜினல் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மாம்சத்தில் இந்த பூமியில் வந்த கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும், அவரே ஆண்டவர் என்று சொல்லி. நாம் பாடுகிறோமே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய கைத்தட்டல், நம்முடைய பாடல் எல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்கின்ற சத்தத்தை முழங்க பண்ண வேண்டும். கையை உயர்த்தி எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்றீங்க? தாவீது சொல்றாரு, மரித்தவனும் மரணத்தில் இருக்கிறவனும் உம்மை துதிக்க மாட்டான் ஆண்டவரே, நானோ உம்மை துதிக்கிறேன். இது ஊழியர்களுக்காக நான் சொன்னாலும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மில் யாருக்கு எப்பொழுது என்ன வேணுமானாலும் வரலாம், ஆனால் ஒரு கொள்கையில் நாம் அத்தனை பேரும் உறுதியாய் நிற்க வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்கின்ற முழக்கம் குறையக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, அல்லேலூயா என்கின்ற முழக்கத்தின் சத்தம் ஒரு நாளும் குறையவே கூடாது. அப்போ எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும், சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஆவியும், எந்த ஆவியும், எந்த ஆவியும் அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவுகள் நடமாட்டம் இருக்கிறது, அப்புறம் கள்ள உபதேசங்கள் நடமாட்டம் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், பிராக்டிக்கலாக சொல்கிறேன். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் முழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்தகார ஆவியின் அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் முழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தெய்வீகம் இறங்கி வர ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்கின்ற சத்தம் உயர்த்தப்படுகிறதோ, வெள்ளை குதிரையின் மேல் வருகிற ஆண்டவராகிய இயேசு அந்த வட்டத்தை அந்த பகுதியில் உலா வர ஆரம்பிப்பார். அதுக்காக தான் வீட்டு கூட்டங்களை எல்லாம் ஆரம்பிக்க சொல்லுகிறோம். அதனால தான் வீட்டை ஜெபவிடாய் மாற்றுங்கள். கைத்தட்டி பாடும் பொழுது இயேசுவே ஆண்டவர் என்கின்ற சத்தத்தை கேட்கும் பொழுதே அந்தகாரங்களும் விக்கிரக ஆவிகளும் விலகி ஓட ஆரம்பிக்கும். அதனால தான் அந்நிய மக்களோடு பிணைக்கப்படாதிருங்கள், உலகத்தோடு பிணைக்கப்படாதிருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை அவர்கள் அவிழ்த்து போட்டு விடுவார்கள். இயேசுவோடு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு, தேவ பிள்ளைகளோடு எப்போதும் கனெக்டாகவே இருங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம்? இயேசு உயர்த்தப்படுகிற இடங்களில் தெய்வீகம் வரும். இயேசு உயர்த்தப்படுகிற இடங்களில் அந்தகாரங்கள் எல்லாம் விலகி ஓட ஆரம்பிக்கும். அந்த காரியங்களை எல்லாம் என் கண்ணுக்கு முன்பாக வர ஆரம்பித்தது. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் தேசம் எங்கும்
நம்ம இருக்கிற பகுதி எங்கும் தொனிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் என்னோட கையை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுகிறீர்கள்? ஏன்னா இயேசுவின் நாமத்திற்கு தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பவர் இருக்கிறது. நம்ம உலகத்தை படைத்த பிதா அந்த நாமத்திற்கு தான் அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருப்பதாக பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை படித்து பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நல்லாதான் கையை தட்டுங்களேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்தை விட இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்திற்கு அந்த பவர் அதிகம். அதனாலதான் பிதா அந்த அதிகாரத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு தந்தருளினார். ஆமென். அப்போ இயேசு என்கின்ற அந்த நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதுக்கு தான் பவர் அதிகம். பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் இயேசுன்னு வராது, ஜெகோவா அப்படின்னு வரும். ஜெகோவாங்கிற வார்த்தை பைபிள்ல வெறும் 13 முறை தான் பழைய ஏற்பாட்டில் வருகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்கின்ற வார்த்தை 946 இடங்களில் புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. அப்படி என்றால் அதிகம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எதுதான்? கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து. திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த நாமத்துக்கு தான் அவ்வளோ பெரிய பவர். அந்த நாமத்துக்கு தான் பிதாவினுடைய அங்கீகாரம் இருக்கிறது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று பாடுகிறோமே, அதை பாட பாட கடவுளுடைய நாமம் மகிமைப்படும். பாட பாட பரலோகம் திறக்கும். பாட பாட தூதர்கள் இறங்கி வருவார்கள். பாட பாட அசுத்தாவிகள் ஓடும். பாட பாட நாம் எந்த இடத்தில் கூடி கைதட்டி பாடி துதிக்கிறோமோ அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமா இதை உணர்ந்திருக்கீங்க? அப்படின்னா ஆமா அப்படின்னா ஆமாம் பாஸ்டர் ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சேர்ந்து படிங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:11 எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தருளினார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு பிதா அவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்தார். அப்படின்னா அந்த நாமத்தில் எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு பவர் இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நான் கர்த்தருக்கு நல்ல ஒரு போர் சேவகனாக உழைக்க வேண்டும். இயேசுவிற்காக நல்ல உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நான் இந்த பூமியில வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள் வந்திருக்கிறது. அது உங்களுக்குள்ளேயும் வர வேண்டும். கால் வீங்கிடுச்சுன்னா, கை வீங்கிடுச்சுன்னா, சுகர் வந்து புண்ணு வந்து வெளியே போக முடியாமல் போயிடுச்சுன்னா, மயக்கம் போட்டு வண்டியோடு கீழே வந்துட்டா அப்புறம் முழங்க முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் முழங்க முடியாது. நல்லா இருக்கும் பொழுது என் ஆண்டவர் இயேசுவுக்காக நான் உபயோகப்படுத்தக்கூடிய நல்ல பாத்திரங்களாக மாற வேண்டும். எனக்கு என்னன்னா, இப்போ இயேசுவுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக, இயேசுவுக்காய் உழைக்கக்கூடிய நல்ல ஒரு காளையாக நான் இருப்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இயேசுவை அறிவதற்கு முன்பதாகவும் எனக்கு இந்த ஹேபிட் உண்டு. இயேசு என்கின்ற இரட்சகர் உள்ள வந்தபடியினாலே என் ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் வாழ்வதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நல்லா தான் கையை தட்டுங்களா, அரை குறைய தட்டாம. அப்போ எப்படியோ இந்த பூமியில் ஏதோ ஒரு காலங்கள், இயேசு இல்லாத காலங்களில் மனங்கனியாக யாருக்கு உழைச்சோம். இயேசு வந்த பிறகு இயேசுவுக்காய் உழைக்க ஆரம்பித்து விட்டோம். நான் சொல்லுகிறேன், நான் உயிரோடு இருக்கும் வரை இயேசுவுக்காக ஒரு காளையை போல, இயேசுவுக்காக ஒரு நல்ல உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாக நான் பயன்பட வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான் பயன்பட. வீட்டில் நீங்கள்
டயத்தை நெருக்காதீங்க, வீட்டில் சும்மா இருக்காதீங்க. சின்ன சின்ன வேலைகளில் கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்று செய்யுங்கள். கடைசி நாட்களில் உங்களுக்கு அதெல்லாம் கை கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கி புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா பலனும் நரம்புகளும் எலும்புகளும் இரத்தமும் தசைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மக்கி போவதற்கு முன்பதாக நீ எதாகிலும் செய்துவிடு அப்படின்னு ஒரு பிரசங்கி ஒரு பக்கத்தையே எழுதி வைத்திருப்பார். என்னை கவனிக்கணும். நீங்கள் தேவனுக்கு எதாகிலும் விதங்களில் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறிவிட வேண்டும். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்களேன். நல்ல ஆக்டிவாக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடணும். நல்லா உங்கள் மைண்டை நீங்கள் சுழல விட்டுடணும். சோர்ந்து போயிடக்கூடாது. அடிக்கடி பூமியில் நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்து பேசுகிறவங்க பேசலை, வரவங்க வரலை, உட்கார்றவங்க உட்காரல, சாப்பாடு கொடுன்னு சொல்ல மாட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இருப்பது இன்னும் கொஞ்ச நாள். என் கர்த்தருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் நான் ஓடி என் ஓட்டத்தை நான் முடிப்பேன். ஆமென்னு சொல்லுங்களேன். செத்து புணமாக விழுந்துட்டேன் யாராவது வந்து பாட்டு பாடுவான், ஓட்டத்தை ஜெயமுடன் நான் ஓடியே முடிச்சிடுவேன் அப்படி சொல்லி பரலோகமே என் சொந்தமே என்று யாரோ பாடக்கூடாது. உயிரோடு இருக்கும் பொழுது நாமே அந்த பாடலை பாடி முடிக்க வேண்டும். ஆமென்னு சொல்லலாமா? ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க வேண்டும். பக்கத்தில் கையை பிடிச்சி உனக்கு கொடுக்கப்பட்ட லக்கில் ஓடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. டயர்டாகாத, சோர்ந்துராத, ஃப்ரீயாக இருக்காத. ஆமென். ஏதாய் கர்த்தருக்காக ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீ மாறி ஓடிக்கொண்டே இரு. பைபிளில் லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த வேலையை கவனிங்க, சேர்ந்து படிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து, சேர்ந்து சொல்லுங்க, 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து என்ன செஞ்சாரா? இந்தா என் வல்லமையை பெற்றுக்கோ, இந்தா என்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கோ. இயேசு நம்மளை சும்மா வைக்கல, அவருடைய வல்லமையை கொடுத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவின் வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு? இயேசு நம்மளை சும்மா வைக்கல, அவருடைய அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். எடுத்துக்கிட்டு போங்க. வியாதியஸ்தரை பாருங்க, அசுத்தாவி பிடித்தவர்களை பாருங்க. 2ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்கள் என்று அவர்களை அனுப்பினார். இப்போ இயேசு உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்க, இது ஒரு செய்தியா இல்லை, மனசாட்சியின்படி சொல்லுங்க. உங்களுக்குள்ள கர்த்தருடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை, அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அது சாதாரண முத்திரை அல்ல, இயேசு கிறிஸ்து என்கின்ற முத்திரை. இயேசு கிறிஸ்துவினுடைய பவர் என்ன? இந்த உலகத்தில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர் ஆண்டவராகிய இயேசு. அந்த அதிகாரத்தை உங்கள் கரத்தில் நான் கொடுக்கிறேன். அதை எடுத்துக்கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுங்கள், பிரசங்கிங்கள், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள், கரங்களை வைத்து அந்த அசுத்தாவிகளை, பேய்களை விரட்டி அடியுங்கள். அந்த அதிகாரம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் வெறுமையான பாத்திரம் அல்ல, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, கர்த்தருடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் உணராமல் இருப்பதினால்தான் அசுத்தாவி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைகிறது, சாத்தான் வீட்டுக்குள்ளே நுழைகிறான், அந்தகாரம் வீட்டுக்குள்ளே நுழைகிறது, பேய் நோய் வீட்டுக்குள் நுழைகிறது. அது வீட்டுக்குள்ளே நுழைந்து உங்களுக்குள்ள நுழைகிறது, உங்களை சோர்வுக்குள்ளாக்குறான். பைபிளில் அசுத்தாவி பிடிச்ச ஒரு பிள்ளையை பற்றி பைபிளில் ஆண்டவர் சொல்லுவார். அப்பா சொல்றாரு, அவனை ஒரு ஆவி பிடிக்கிறது, பிடிக்கும் பொழுதெல்லாம் அவன் கீழே விழுகிறான். நீ சோர்ந்து சுருண்டு விழுகிறாய் என்றால் உலகத்தின் ஆவி உன்னை பிடிக்க ஆரம்பிக்கிறது, உலகத்தின் ஆவி உங்களை பிடிக்க ஆரம்பிக்கிறது. ஏன்? இயேசு நம்மை வெறுமையாய் படைத்திருக்கிறாரா? இயேசு எப்படியோ பிழைத்துக்கொள் என்று சொன்னாரா? பைபிளை பாருங்கள், கர்த்தர் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறாராம். சேர்ந்து படிக்க பார்க்கலாம். 12 சீஷரையும்
அடைத்து சேர்ந்து படிங்க, சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ போ, உன் கையில் வல்லமை இருக்கிறது. என்ன பார்த்து என்ன நீ கை நட்டுங்க பார்க்கலாம். உன் கையில் வல்லமை, இப்படி ஆட்டுங்க பார்க்கலாம். உன் கையில் வல்லமை, விரல் ஆள் காட்டி விரல் ஆட்டுங்க அப்படி. உன் கையில் அதிகாரம் இருக்கிறது, உன் கையில் வல்லமை இருக்கிறது, உன் கையில் அதிகாரம் இருக்கிறது. திரும்ப சொல்லுங்க, உன் கையில் அதிகாரம் இருக்கிறது, உன் கையில் வல்லமை இருக்கிறது, உன் கையில் அதிகாரம் இருக்கிறது. உன் கையில் இருக்கிற வல்லமையும் அதிகாரத்தை வைத்து உன் ஊர்ல உள்ள அசுத்தாவிய துரத்தலாம். நீ நாமே சோர்ந்து படுத்து விட்டால், நாமே கைவலி கால்வலி சொல்லி கடந்து விட்டால், நாமே அந்த வழி இந்த வழி தாங்காத வழி என்னன்னே தெரியலிங்க அப்படின்னா, கத்தர் உன் கையில் கொடுத்துருக்க அந்த பவரை நீ பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். கையை நல்லா அசைச்சு ஒரு அல்லேலூயா. ஊருக்குள்ளே கூடி விசுவாச பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஜீவ குழுக்களை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது, கூடி உபவாசம் போடும் பொழுது, அந்த ஊரினுடைய கட்டுகளை கத்தர் உடைக்க ஆரம்பிப்பார். உன்னுடைய வேலை உன் கையில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. உன்னுடைய வேலை உன் கையில் கத்தர் கொடுத்த வல்லமையை பயன்படுத்து. எப்படி? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கின்ற அந்த சத்தத்தை முழங்க பண்ண வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா. கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் இயேசுவே ஆண்டவர் என்கின்ற சத்தம் துணிக்கப்பட வேண்டும். அதற்கு அவ்வளவு பெரிய பவரை ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென். 105ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் அங்க சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிற 3ஆம் 4ஆம் வசனத்தை சேர்ந்து படிங்க. அவருடைய பசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். சொல்லுங்க, சொல்லுங்க, கமல் சொல்லுங்க. அவருடைய பசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஏன் தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில் பேய்கள் ஓடுகிறது, அந்த நாமத்தில் நோய்கள் தீருகிறது, விலகுகிறது, அந்த நாமத்தில் மந்திரிக மந்திரவாத கட்டுகள் உடைகிறது. அந்த நாமத்தை உச்சரித்து கைதட்டி பாடும் பொழுது வானம் திறக்கிறது. சங்கீதக்காரன் எப்படி சொல்றான் பாருங்க, சேர்ந்து படிங்க. அவருடைய பசுத்த நாமத்தை குறித்து மேன்மை எல்லாம் சொல்லுங்களேன். சிலர் குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவருடைய பசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். திரும்ப சொல்லுங்க, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். திரும்ப சொல்லுங்க, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. என்ன நினைச்சு பார்க்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற மகத்துவத்தை நினைச்சு பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற மகத்துவத்தை நினைச்சு பார்க்கிறேன். ஏன் இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும் தெரியுமா? மனுஷனை பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டபடியினாலே கர்த்தர் அந்த தைரியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது, அந்த பவர் உங்க மேல இருக்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்றீங்க? உங்க ஒவ்வொரு மேலேயும் அபிஷேகம். நீங்க பயத்தினாவிய கர்த்தர் நமக்கு தரல, உங்களுக்கு பலமுள்ள அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ வார்த்தையை படிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? என்கிட்ட அவர் நாமத்தில் இருக்கிற பவர் உங்களுக்கு தெரியணும். நீங்க சொல்லுங்க, இயேசுவுக்காக நான் பேசுவேன். சொல்லுங்க பார்க்கும். ஒவ்வொருவருக்குள்ளேயும் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க?
அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றார், ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். 145 சங்கீதத்தை அதில் இருக்கிற 13 வசனத்தை படித்து பார்த்தா, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அழியாத ராஜ்யம். என் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அழியாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. கர்த்தருடைய ஆளுகை ஒரு தலைமுறை ஆசிரியர், தலைமுறை தலைமுறையாக. சொல்லுங்க நெஞ்சுமே, என் மேலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது, என் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது, என் சந்ததி மேல் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. வாத்திய தியானம் பண்ணுங்க. உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பற்றி தான் இயேசு பேச சொன்னார். நான் சொன்னேன்ல, கால் வீங்குவதற்கு முன்பதாக, மயக்கம் அடித்து கீழே விழுவதற்கு முன்பதாக, ஒரு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்பதாக, யாரோ ஒருவன் நம்மை படுக்க வைத்து பரலோகமே என் சொந்தமே என்று பாடுவதற்கு முன்பதாக தேவ ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிங்கள். கிராமங்களிலே போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிங்கள். தேவ ராஜ்யத்தை குறித்த தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 படித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் ஜெபம் பண்ணுகிறார். ஒரு வெளிப்பாட்டை தானியேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்களும் ஜெபிச்சா உங்களுக்கு தேவ ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும். உங்க ஜெபத்தின் சிந்தையை மாற்றுங்க. உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்காக இல்லை, இயல்பாக ஒரு கர்த்தரோடு பேச ஆரம்பிங்க. தேவைக்காக ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கும் இயல்பா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இயல்பா பேசும் பொழுது தேவன் அவருடைய இயல்பான வெளிப்பாட்டை கொடுப்பார். தேவைக்காக பேசும் பொழுது தேவையை சந்திப்பார். ஆனால் தேவைக்காக பேசுகிறவர்களை விட இயல்பாய் பேச வேண்டும். தானியேல் கண்ட தரிசனத்தை பாருங்க. ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில், எப்ப ஜெபிக்கிறார் அவரு? ராத்திரில ஜெபிக்கிறார். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்துக்கு மேகங்களுடைய வானத்து மேகங்களுடனே வந்தார். இயேசுவை போல ஒருத்தர் வராராம். அதான் காட்சி, தரிசனம். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம் அழியாதிருக்கும். இந்த பூமியில எல்லா ராஜ்யமும் அழியும், கர்த்தரின் ராஜ்யம் அழியாதிருக்கும். அப்ப நீங்களும் நானும் ஒரு சொத்தை வச்சிருக்கிறோம். என்ன சொத்து தெரியுமா? அது அழியாத சொத்து. நெஞ்சு மேல கை வச்சு, எனக்குள்ள இருக்கிற சொத்து அழியாத சொத்து. நெஞ்சுக்குள்ள நீ யாரை வச்சாலும் ஒரு நாள் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. போயிட்டு வா அப்படின்ட்டுவாங்க. நான் ஒன்றும் உன்னை நம்பி இல்லை, உன்னை பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க மைண்ட்லேருந்து ஒன்று தூக்கிடுவாங்க. பைபிளை பாருங்க, அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில எல்லா ராஜ்யமும் அழியும், என் இயேசுவின் ராஜ்யம் மட்டும் அழியாத ராஜ்யம். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. என் தேவனுடைய ராஜ்யம் மட்டும் அழியாத ராஜ்யம். அப்ப அழியாத ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அத்தனை சீக்கிரம் அழிஞ்சு போக மாட்டோம். நம்முடைய சந்ததி இந்த பூமியில 1000 தலைமுறைக்கு நிற்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தருக்கு எப்படி இருக்க வேண்டுமா? ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். எல்லாம் வாயினால சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஏன்னா நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவர். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. எவ்வளவு பெரிய கர்த்தர் தெரியுமா அவர்? நான் பிஸி அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. நான் கர்த்தருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா நிற்கிறேன், அது எனக்கு பெருமை. ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 கையங்க எடுத்து கர்த்தருக்கு சோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு பட்டதாரி ஆசிரியர் எனக்கு சொல்றாரு அப்படின்னா, நான் பெரிய ஆள் இல்லை, எனக்கு கர்த்தர் அந்த வாய்ப்பை கொடுத்தாரே. நீ என்னைக்கு அன்னைக்கு அப்படி சிந்திக்கிறியோ அப்போதான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
நான் பாஸ்டர் என்ன சோத்திரம் சொல்லாமல் போகிற அப்படின்னா நீ சீக்கிரம் மண்ணா போக போகிறன்னு அர்த்தம். எனக்கும் கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணி அடிக்கல் நாட்டுங்க. பாஸ்டர் நீங்கள் அரிகால் எடுத்து வைங்க. பாஸ்டர் நீங்கள் திருமணத்தை நடத்தி வைங்க. பாஸ்டர் பிள்ளைக்கு இந்த பேரை வைங்க. பாஸ்டர் நீங்கள் தான் ஜெபம் பண்ணி பொண்ணை கலப்பணும் அப்படின்னா நான் பெரிய ஆள் இல்லை. எனக்கும் கர்த்தர் இந்த வாய்ப்பை தந்தாரு. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? உன் சிந்தையில் அப்படி வரணும். உனக்கு ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை எல்லாம் கர்த்தர் கொடுக்கும்போது என்னையும் கர்த்தர் நம்புகிறாரு, என்னையும் கர்த்தர் நேசிக்கிறாரு, எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. என்னையும் அப்பா என்று கூப்பிடுகிற, அண்ணன் என்று கூப்பிடுகிற, மகனே என்று கூப்பிடுகிற, ஐயா என்று கூப்பிடுகிற இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. நான் என்ன செய்தேன்? ஒன்றுமில்லை. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் இருக்கிற ஒரே காரணத்தினால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு கணத்தை எனக்கு தந்திருக்கிறார். இது எனக்காக நான் பிரசங்கிக்கல. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சிந்தை தான் வர வேண்டும். பக்கத்தில் கையை பிடிச்சி உங்கள் சிந்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போது வாழ்நாள் முழுவதும் ஓடணும், வாழ்நாள் முழுவதும் உழைக்கணும், வாழ்நாள் முழுவதும் பேசணும், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நானும் ஒரு பாத்திரம், கர்த்தருக்காய் பயன்பட வேண்டும். 2 தீமோத்தி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20-21 ஒரு பெரிய வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்கிறது. இங்கே பாருங்க, 4 விதமான ஜனங்கள், 4 விதமான மக்கள், 4 வகையான ஊழியங்கள் உண்டு. எல்லாம் சேர்ந்து படிங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல். இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட வீடு இருக்கா? பொன் பாத்திரம் இருக்கா வீட்டில்? வெள்ளி பாத்திரம் இருக்கா வீட்டில்? அது மட்டுமல்ல, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்குமானவைகள். சில பாத்திரத்துக்கு மதிப்பு உண்டு. மண்ணு பாத்திரத்தை வாசலில் வைப்பாங்க, மர பாத்திரத்தை வீட்டில் வைப்பாங்க. ஆனால் பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம் ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பாருங்க. 4 விதமான சபையில் ஜனங்கள் உண்டு. ஒரு பாத்திரம், ஒரு வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்குமானவைகள். அடுத்த வசனம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இவைகள் என்றால் மேலே 19 படித்து பார்த்தா அநியாயத்தை விட்டு அப்படி என்று போட்டு இருக்கும். அக்கிரமத்தை விட்டு சுத்திகரித்து கொண்டால் அவன் பசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம்தான் கனத்துக்குரிய பாத்திரம், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம்தான் கனத்துக்குரிய பாத்திரம். இப்போ இது 4 வகையான ஜனங்களை குறிக்கிறது. இவ்வளோ பேர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரப்பாத்திரம், மண் பாத்திரம். இப்போ உங்களை நீங்களே நிதானித்தறியுங்கள். திருவிருந்துக்கிறம் வாசிப்போம்ல, உங்களை நீங்களே நிதானித்தறியுங்கள். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? நீங்கள் பொன் பாத்திரம் என்றால் முக்கியமானவர்கள் நீங்கள், வெள்ளி பாத்திரம் என்றால் அதற்கு கொஞ்சம் சளைத்தவர்கள் நீங்கள், மரப்பாத்திரம் என்றால் செத்த பரவாயில்லை நீங்கள், மண் பாத்திரமாக இருந்தால் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவர்கள் நீங்கள். இப்போ உன்னுடைய ரேஞ்சு என்ன? பைபிள் சொல்லுகிறது, கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் ஆயத்தமாக்கப்பட்டவன். திருச்சபையே, இந்த சபையில் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா நீ வெறும் மண்ணு பாத்திரமாகவே இருக்காத. பைபிள் சொல்லுகிறது, நீ ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிவிடு. ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிவிடு. அல்லேலூயா. சனிக்கிழமை சாயங்காலமே ஒரு குறிப்பிட்ட பாத்திரங்கள் இங்கே அமருகிறது. ஒரு 60-70 பேர் அமருகிறார்கள். இரவெல்லாம் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறார். 2 மணி நேரம் நாங்கள் ஆராதனை நடத்துகிறோம். நான் சொல்லுகிறேன், அவைகளெல்லாம் கனத்துக்குரிய பாத்திரம். சிலர் வெள்ளிக்கிழமை ஓடி வருகிறார்கள், சிலர் செவ்வாய்க்கிழமை ஓடி வருகிறார்கள், சிலர் வீட்டு கூட்டங்களை நடத்துகிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறீர்கள். கர்த்தருக்காக நீங்கள் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும்.
பக்கத்தில் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து, உன் ரேஞ்ச் என்ன? 4 பாத்திரத்தை பைபிள் சொல்லுது. இதில் உன்னுடைய அடையாளம் என்ன? நீ பொன்னா, வெள்ளியா, மரமா, மண்ணா? மண்ணுன்னா உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, உடஞ்சிட்டா ஓடிடும், ஓண்டடிச்சு. மண் பாத்திரம் உடஞ்சிடும், அப்புறம் அது வேலைக்கு ஆகாது. அது பார்த்து தொடணும். ஏன் சொல்லு, அது என்ன பாத்திரம்? அது பார்த்து இவ்வளோக்கிட்ட பேசுகிறாத லவுக்குன்னு அப்படியே கோச்சுக்குவா, அப்படியே ஓடிடுவா சாப்பியே விட்டு. ஏன்னா அது ஒரு மண் பாத்திரம். ஆனால் கோவத்தில் வெள்ளி பாத்திரத்துக்கு டங்குன்னு உடஞ்சா கூட கொஞ்சம் ஒடுக்கு உழுமை தவிர அது நொறுங்கி போகாது. உங்களுக்கு எத்தனை பேரை தூக்கி போட்டு நான் உடைச்சிருக்கேன்னு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேரை நான் தூக்கி போட்டு அடிச்சிருக்கேன்னு தெரியுமா? ஒருத்த கூட ஓடலை. நீங்கள் பொன் பாத்திரம், நீங்கள் வெள்ளி பாத்திரம். சில மண் பாத்திரத்தை தொட்ட உடனே லொடக்குன்னு உடஞ்சி ஓடி போயிடும். இல்லை, இந்த சீட்லேயே இல்லை. ஏன்னா அது மண் பாத்திரம். பைபிளில் 4 விதமான மக்களை சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவரும் மண் பாத்திரமாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் பொன் பாத்திரமாய் மாற வேண்டும், வெள்ளி பாத்திரமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் வெள்ளி பாத்திரமாக மாறுவேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் பொன் பாத்திரமாக மாறுவேங்கிறீங்க? அப்படி என்றால் அந்த வசனத்தை கவனிங்க, கடைசி வசனத்தை. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக பட்டதுமான கனத்துக்குரிய நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக, நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக நீ நல்ல பாத்திரமாய் மாறிவிடுவாய். கர்த்தருக்கு எதையாகிலும் ஒன்றை செய். உங்ககிட்ட வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உனக்குள்ளே அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், உன் நெற்றிலே இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிவிடு. உன்னை மாற்ற இனி இயேசு வரப்போவதில்ல, இனி ஒரு முறை இயேசு ரத்தம் சிந்த போவதில்ல, இதை விட இன்னும் சிறப்பான பிரசங்கத்தை கேட்க போவதில்ல. உன்னை நீயே உன்னை அளவிட்டு கொள்ள வேண்டும். எல்லாரும் என்ன மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்களேன், தயவு செய்து எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்கள். சின்ன பிள்ளைங்களை என்ன பாருங்கள். ஒவ்வொரு மனுஷனும் அவ்வப்போது தன்னுடைய அளவை அளந்து பார்க்க வேண்டும். புரியுதா? நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? ஒவ்வொரு மனுஷனும் தன் அளவை அளந்து பார்க்க வேண்டும். நீ சரியாக இருக்கிறோமா, சரியா இல்லையா? பொன் பாத்திரமாக இருக்கிறோமா, மண் பாத்திரமாக இருக்கிறோமா? நம்ம போகிற பாதை சரியா தவறா? நம்ம அளவீடு எப்படி? இந்த கர்த்தருக்கு ஏதாவது பிரயோஜனமாகறனா இல்லையா? உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு நாளில் ஒரு 10 நிமிடம் கூட நீ கர்த்தரோடு பேசலை, ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் கூட கர்த்தரோடு நீ பேசலை அப்படின்னா ஜெபம் பண்ணலை. ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட நீ படித்து கர்த்தருடைய முகம் இது பார்க்கலை. ஒரு மாதத்தில் ஒரு 4 பேருக்கு கூட இயேசுவை பற்றி நீ சொல்லலை. அப்போ நீ என்ன பாத்திரம்? நான் சொல்லுகிறேன், நீ மண் பாத்திரம். நீ இப்போ சொன்ன உடனே கோச்சிக்கிட்டு போயிடுவோம். உடனே மண் பாத்திரம், மரப்பாத்திரம். கர்த்தரோடும் தொடர்பு இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தோடும் தொடர்பு இல்லை. உனக்கு எப்படி கனம் கிடைக்கும்? இப்போ கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். வார்த்தையை கவனிங்க. எந்த நற்கிரியைக்கும் சேர்ந்து படிங்க. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்த பக்கமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்ப. நீ இப்போ ஆயத்தமாயிடு. வேலைக்கு போகிறீங்க, 100 நாள் வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு, இல்லை அலுவலகத்துக்கு, ஆசிரியர் வேலைக்கு, மருத்துவமனை வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன கேப் இருக்கக்குள்ள மொபைல் எடுத்து யாருக்கோ மெசேஜ் போடுறோம், யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். உட்காந்து நீங்கள் கூடி ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, என் அளவை நான் பார்க்கிறேன், உம்மோடு எனக்கு உறவு இல்லை, உம்மோடு எனக்கு தொடர்பு இல்லை, உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பவில்லை, உம்முடைய ஆவியில் நான் பலப்படவில்லை, பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு அடிக்கடி சோர்வு வருகிறது அப்படி என்று சொல்லி கர்த்தர் பக்கம் நெருங்கி ஜெபிக்கலாமே. உன் ஜெப சத்தம் உன் வேலை ஸ்தலத்தில் கேட்கலாமே. நீ ஜெபிக்கிறவள் என்று உன் வேலை ஸ்தலத்தில் உள்ள அநேகர் அறியலாமே. நானும் உன்னோடு ஜெபிக்கட்டுமா என்று கேட்கலாமே. அப்பொழுதுதானே இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கு நீ எடுத்து சொல்ல முடியும். நீ இருக்கிற இடத்தில் ஒரு தேவ பிள்ளை என்கின்ற அடையாளத்தை இழந்து விடாதே, அடையாளத்தை இழந்து விடாதே. கனத்துக்குரிய அந்த பாத்திரமாய் நீ ஆயத்தமாகிவிடு. என்னுடைய கையில் பணம் இருக்கிறது, என் கையில் ஒரு 5000 ரூபா என் கையில் பணம் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த பணம் ஏது? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியத்தில் வருகிற காணிக்கை பணத்தை என் கரத்தில் நான் வைத்திருக்கிறேன். அப்படி தானே?
ஒரு பாஸ்டர் கையில் பணம் இருக்குன்னா அந்த பணம் ஏது? ஊழியம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊழியம் நடக்கிறது. ஒரு வீடு சந்திப்புக்கு போகிறோம், ஒரு திருமணம் நடத்தி வைக்க போகிறோம், ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ண போகிறோம், ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. இந்த காணிக்கையில் ஒரு 5000 ரூபா என் கையில் இருக்குது. இந்த பணத்தை நான் எதற்கு செலவழிக்கலாம்? யாருக்காக செலவழிக்கலாம்? ஏழைகளுக்கு செலவழிக்கலாம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு செலவழிக்கலாம், சபையில் என்னோடு ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு செலவழிக்கலாம், தேவ ராஜ்யத்தின் தேவைகளுக்கு செலவழிக்கலாம். அப்படி தானே? அப்படி நான் செலவழிக்கும் பொழுது இதை பார்க்கிற பிதா எனக்கு 5000ஐ 10,000 மாற்றிடுவார். என் மகனுடைய கையில் கொடுக்கிற இந்த பணத்தை என் ராஜ்யத்திற்காக அவன் செலவழிக்கிறான் என்று கர்த்தர் என்னை நம்பிவிட்டால் 5000 10,000 மாறிடும். எத்தனை பேர் கையை உயர்த்தி நான் சொல்கிறது புரியுதுங்கிறீங்க? அந்த பணத்தை நான் எடுத்து பெருமைக்காகவும் புகழுக்காகவும் சுயமான மக்களுக்கும் நான் செலவழித்தால் பார்க்கிற ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? நீங்கள் எனக்கு ஆடை எடுத்து கொடுக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு சில உதவிகளை செய்கிறீர்கள். எதற்காக? இவன் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறான், இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், இவன் கர்த்தருக்காக செயல்படுகிற பாத்திரம், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கின்ற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு பலன் உண்டுங்கிறார் ஆண்டவர். அப்போ நீங்கள் எல்லாமே எனக்கு செய்கிறீங்க. எதற்காக செய்கிறீர்கள் என்றால் இவன் கர்த்தரை சுமக்கிறான், கர்த்தரை அறிவிக்கிறான், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கின்ற ஒரு போர்வையில். உங்களுக்கு எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், உங்கள் கையில் இருக்கிற பணம் பெருமைக்கு செலவழிக்கப்படக்கூடாது. உங்கள் கையில் இருக்கிற பணம் வேற வேசிகளுக்கு செலவழிக்கக்கூடாது. உங்கள் கையில் இருக்கிற பணம் துர்மார்க்கமாக செலவழிக்கப்படக்கூடாது. உங்கள் கையில் இருக்கிற ஒவ்வொரு துரும்பும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்தது. ஒவ்வொன்றையும் நீங்கள் கர்த்தருக்காக செலவழித்து பாருங்கள். உங்கள் கையில் வற்றாத நீரூற்று போல கர்த்தர் வானத்தின் கஜானாவை திறந்து உங்களுக்கு அவ்வப்போது உங்கள் தேவைகளை சந்தித்து கொண்டே இருப்பார். நல்ல கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. நிறைய குடும்பங்களுக்கு பஞ்சம் வந்தது காரணமே பெருமைக்கு செலவழித்தது தான், பெருமைக்கு செலவழித்தது தான். அப்போ அந்த பாத்திரம், இது பொன் பாத்திரமா, இது வெள்ளி பாத்திரமா, இது மர பாத்திரமா, இது மண்ணு பாத்திரம். உலகத்தின் பெருமைக்கு அலைகிற மண் பாத்திரம் இது. கையை உயர்த்தி ஆமேன். ஆகவே தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் நிற்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். இன்னைக்கு உங்களோடு நான் மனம் திறந்து பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை சொல்லாத உங்களில் அநேகர் இங்கே உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்காய் உழைக்காத அநேகர் இங்கே உண்டு. நீங்கள் இன்று முதல் ஒரு தீர்மானத்தோடு செல்லுங்கள். இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு நாமம் இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நீங்கள் போகும்பொழுது, வரும்பொழுது, பாடும்பொழுது, வசனம் அனுப்பும் பொழுது இயேசு 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 இயேசு, திரும்ப என் கூட சொல்லுங்க, இயேசு 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 என்கின்ற சத்தம் வீட்டில் தொனிக்க வேண்டும். பைபிளை திறந்து யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எதற்கு இயேசு இயேசு என்று முழங்க வேண்டும்? எல்லாம் சேர்ந்து படிங்க. யாத்திராகமம் 20:24. இங்க பாருங்க, எல்லாரும் படிங்க இந்த வசனத்தை. மண்ணினாலே பலிபீடத்தை உனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. ஏன் அப்படி பலி செலுத்தணும் அப்படிங்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த பலி சோத்திர, இப்போ சோத்திர பலி ஆயிடுச்சு. அப்போ ஆடுகள் மாடுகள் பலி. புதிய ஏற்பாட்டில் சோத்திர பலி. அந்த சோத்திர பலி அப்பாவுக்குன்னு சோத்திர பலி ஏன் செலுத்தணும் அப்படின்னா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ புரியுதா ஏன் வீட்டு கூட்டன்னு? இப்போ புரியுதா ஏன் சோத்திர பலி ஏன் தெரியுதா? இப்போ ஆட்டு பலி மாட்டு பலினால இயேசு பலி ஆயிட்டார். சிலுவையில் இயேசு பலி ஆயிட்டாரு. இப்போ சொல்றாரு, அந்த பலியை நீ செலுத்து. ஏன்னா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் எந்த ஸ்தானத்திலும், அது 100 நாள் வேலையாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் ஒரே ஒரு பிளஸ்ஸிங்க்கு ஒரே வழிதான். நீ தங்க பாத்திரமாய் மாறுவதற்கு ஒரே வழி, வெள்ளி பாத்திரமாய் மாறுவதற்கு ஒரே வழி, வானத்தின் பலகணிகள் திறக்க, கர்த்தருடைய கஜானா திறக்க ஒரே வழி. எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து
எந்த ஸ்தலத்தில்? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிற இடத்துல. இங்க பாருங்க, அந்த பலி செலுத்துவாயாக. ஏன் பலி செலுத்தணும்? சில சேர்ந்து படிங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதி. நீங்க உங்க வீட்டை பலி செலுத்துகிற வீடாய் மாற்றினால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். எப்போ பார்த்தாலும் கச்சாமுச்சான்னு கண்டு கிடந்தீங்கன்னா கவலையே படாத. அது வெறும் மண்ணு பாத்திரமாய் மாறிடும், மரப்பாத்திரமாக மாறிடும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு புண்ணியம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் ஜீவக்குழுக்கள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் வீடுகள் ஸ்தோத்திர பலியிடுகிற கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறிவிட்டால் வானத்தில் இருக்கிற கர்த்தர் இறங்கி வீட்டுக்குள்ளே வருவார். வெளிச்சம் வரும், விக்கிரகங்கள் ஓடும், அசுத்தாவிகள் ஓடும், வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரும், பலவீனங்கள் மாறும். உடம்புல எங்கெங்கெல்லாம் பாடியில் பிடிப்பு இருக்கோ, மூச்சு பிடிப்பெல்லாம் டக்கு டக்குன்னு திரிக்க ஆரம்பிக்கும். எலும்பு எலும்போடு கூடும், நரம்பு நரம்போடு கூடும், அந்த சதையோடு கரெக்டாக செயல்படும். ரத்தங்கள் ஓட ஆரம்பிக்கும். இயேசுவின் மகிமை உன் சிரசில் இறங்கி உன் முகத்தை கர்த்தர் ஊர் அறிய பிரகாசிக்க பண்ண ஆரம்பிப்பார். இன்னைக்கு இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, பலி செலுத்து, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்துக்கும் நான் வருவேங்கிறார் ஆண்டவர். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போறீங்க? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போறீங்க? ஏன்னா ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, அங்கே நான் வருவேன், அங்கே நான் வருவேன். அப்போ சபையில் வந்து நம்ம எல்லாரும் கூடி கர்த்தரை பாடி ஆராதிக்கிறோம்ல, இயேசு இங்கே இருக்கிறார். ஒரு வீட்டுக்கூட்டம் ஏன் போடுறோம், ஜீவக்கூட ஏன் போடுறோம் தெரியுமா? ஒரு ஊரில் 4 பேர் கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க, 4 சிறு பிள்ளைகள் கைத்தட்டி பாடுங்க, அங்கே இயேசு இறங்கி வருவார். கிராமங்கள் தோறும் ஜீவக்குழுக்கள் சொல்லுங்க பார்க்கும், சொல்லுங்க. கிராமங்கள் தோறும், சந்துகள் தோறும், தெருவுகள் தோறும், வீதிகள் தோறும், வீடுகள் தோறும் 4 பேர் 5 பேர் 4 பேர் 5 பேர் 6 பேர் 7 பேர் கூடி ஜீவ குழுக்களை நடத்துங்கள், அங்கே ஸ்தோத்திர பலியிடுங்கள். பைபிள் ஒரு வாக்கு தத்துவத்தோடு செய்தியை முடிக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆசீர்வாதத்துக்கான வழி, போகிற பாதை புதிய பாதை, புதிய வழி என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். யோர்தானை நீ பார்க்காதே, செங்கடலை நீர் பார்க்காதே, வனாந்தரத்தை நீர் பார்க்காதே. உன் வீடு, உன் உதடுகள் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தமாய் மாறட்டும். அப்படியே தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வீடுகளில் அந்தகாரம் இருக்கு, வீடுகளில் இருள் இருக்கு, வீடுகளில் தொய்வு இருக்கு, வீடுகளில் சோர்வு இருக்கு, வீடுகளில் பணப்பஞ்சம் இருக்கு, அடிக்கடி ஏதோ பண்ணுது, யாரோ வந்து அமுக்கிற மாதிரி இருக்கு, வீடு ஒரு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்குது, சாப்பிட தோணலை, ஒரு வாமிட்டிங் சிம்டம்ஸ் அடிக்கடி வருது, திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுது, படுத்தா ஏந்திரிக்க முடியல, படுத்தா தூக்கம் இல்லை, ஒரு டிராவல் பண்ண ஒரு மகிழ்ச்சி இல்லை, சர்ச்சுக்கு போகணும்னு தோணவே இல்லை, நிறைய சம்பாதிக்கிற, நிறைய செலவாகுது, ஏதோ நடக்குது என் வீட்டில், ஒரு தெய்வீகம் இல்லை அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். பாதி பேர் தான் சொல்லுவீங்களா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்பா பிதாவே, அப்பா, சேர்ந்து எல்லாரும் அப்பா பிதாவே, அப்பா, அப்பா பிதாவே, அப்பா, சத்தத்தை உயர்த்தி அப்பா, உம் நாமம் உயரணுமே. சொல்லுங்க, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம்
பிதாவே அப்பா. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா அப்பா பிதாவே அப்பா. நீ ஒரு பொன் பாத்திரமாய் மாறி வெண்கல பாத்திரமாய் மாறிவிடு. உன் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. கர்த்தர் உன் கரத்தில் கொடுத்திருக்கிற வல்லமையை பயன்படுத்து. இயேசு என்கின்ற நாமத்தை உச்சரித்து உயர்த்து. இயேசுவே ஆண்டவர் என்கின்ற சத்தம் நம் கிராமத்தில் தொனிக்கட்டும். இயேசுவே ஆண்டவர் என்கின்ற சத்தம் நம் குடும்பத்தில் தொனிக்கட்டும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம். அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். அந்த இயேசுவின் நாமம் என் நெத்தியில் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இயேசுவின் நாமம் என் ஆள்காட்டி விரலில் இருக்கிறது. நான் கையை அசைத்து ஜெபித்தால் அசுத்தாவிகள் ஓடும். நான் கையை அசைத்து ஜெபித்தால் விக்கிரகங்கள் கூண்டோடு ஒழியும். நான் கையை அசைத்து ஜெபித்தால் வானம் திறக்கும். அவ்வளவு பெரிய பவரை கர்த்தர் என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். இயேசுவின் ராஜ்யம் நித்திய ராஜ்யம். எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும். இன்று முதல் உங்க வீடு ஜெப வீடாய் மாறணும். இன்று முதல் உங்க வீட்டில் சோத்திர சத்தம் கேட்கணும். எல்லா தெருவுக்கும் எல்லா வீட்லையும் ஜீவக்கூடு நடத்தப்படணும். எங்க வீட்டில் ஜெபம் வைங்க, எங்க வீட்டில் ஜெபம் வைங்க. ஜெபத்தை மாத்தி மாத்தி உங்க வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஜீவக்குழு இந்த வருஷம் ஒரு 50-100 மாறி எண்ணும். வீடுகள் தோறும் ஜீவக்குழு, தினந்தோறும் வீட்டு ஜெபம். கூடி கூடி ஜெபியுங்கள். தடைகள் ஒட்டையும், வானம் திறக்கப்படும். ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.